டாடா ஏஐஏ லைஃப் கேரண்டீட் ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை லாங் டேர்மில் அச்சீவ் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஆப்ஷன்ஸ் அதாவது 3 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 என்டோமெண்ட், இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் லம்சமாக கொடுப்பாங்க. ஆப்ஷன் 2 ரெகுலர் இன்கம், இதில் இன்கம் பெனிஃபிட் ஒரு டிஃபைன் பீரியட்க்கு கொடுப்பாங்க. ஆப்ஷன் 3 ஹோல் லைஃப் இன்கம், இதோட இன்கம் பெனிஃபிட்ஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேரண்டீட் அடிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட்டை பூஸ்ட் பண்ணும் அண்டர் த என்டோமெண்ட் ஆப்ஷன். அண்ட் உங்கள் ஸ்பவுஸ்மே கவர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது அண்டர் த ஹோல் லைஃப் இன்கம் ஆப்ஷன். அண்ட் உங்கள் கவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் ரைடர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஆப்ஷன், சிங்கிள் பே, ரெகுலர் பே, லிமிடெட் பேன்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலிசி டேர்மே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது. பட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சிங்கிள், லிமிடெட் அண்ட் ரெகுலர் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட்மே ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் ஆனுவல், half yearly, quarterly or monthly. And இதில் ஆப்ஷன் இருக்குது பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு. எய்தர் லம்சமா இல்லை ரெகுலர் இன்கம் ஆர் ஹோல் இன்கம். அண்ட் உங்கள் ப்ரீமியம்ஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் அ கேரண்டீட் ரெகுலர் இன்கம் இன் த ஃபியூச்சர். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பவுஸை கவர் பண்ணலாம் இன் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன் அண்டர் ஹோல் லைஃப் இன்கம் ஆப்ஷன். அண்ட் ரைடர் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் காஸ்ட் மூலியமாக உங்கள் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். லோன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட்மே அப்போ இருக்கிற ப்ரிவைலிங் லாஸ் படி அப்ளிகபிள். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாக்இன் பீரியட் 2 years இருக்குது. லோன் சரண்டர் பண்ணுறதுக்கு இல்லை லோன் எடுக்கிறதுக்கு என்ன வேணாம், லைக் லோன் இந்த பாலிசியில் சரண்டர் பண்ணுறதுக்கு இல்லை லோன் எடுக்கிறதுக்கு. இன்னொன்று இன்கம் பெனிஃபிட், இது வந்து த்ரூ அவுட் த பெனிஃபிட் பே அவுட் பீரியட் வந்து ஃபிக்ஸ் தான். இது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் கவரேஜுமே அடிக்குவேட்டாக கொடுக்குற மாதிரி இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இப்போ IRR அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நம்ம ஒரு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு அஸ்யூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கால்குலேஷன்ஸை. சப்போஸ் ஒரு 35-year-old பாலிசி ஹோல்டரை வந்து இதில் ஒரு ஆனுவலாக 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது இந்த சேம் ப்ரீமியம் 2 ஆப்ஷனில் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். என்டோமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 20 yearsக்கு ப்ரீமியம் கட்டுறீங்க ஃபார் த என்டையர் பாலிசி டேர்ம். அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியம் வருதுன்னா 6.09% வருது. இதே வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 11 years மாதிரி கட்டுறோம். அதுக்கப்புறம் பெனிஃபிட் பே அவுட் பீரியட் வருது. நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் இது பண்ணாலுமே உங்களுக்கு IRR கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா 5.58% தான் வருது. ஸோ இன் கன்க்ளூஷன் 2 பிளான் ஆப்ஷனோட IRRமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்கல. இதே நீங்கள் ஹோல் லைஃப் இன்கம் ஆப்ஷனில் இதே ப்ரீமியம் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதில் IRR 5.71% தான் வருது. ஸோ மொத்தத்தில் எந்த பிளான் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் எதுவுமே அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நமக்கு IRR கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் வேறொரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்க போகிறோம் டாடா பாலிசிக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் PPFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் ஹையர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் டேர்ம் பீரியடில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் இந்த 2 ஆப்ஷனோட IRR தான் நம்ம டாடா பாலிசியோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் 1 lakh ப்ரீமியம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோமா அதே கார்பஸ் தான் எடுக்க போகிறோம். ஆனால் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஒரு பியூர் டேர்ம் பாலிசியில் 15 lakh கவரே வச்சுப்போம். அதுக்கு நம்ம ப்ரீமியம் 12,000 கட்டுறோம். பேலன்ஸ் 88,000. இதை PPF இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ரெண்டுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணோம்னா கேஷ் ஃப்ளோ இப்போ டேப்லெட் காலமில் டிபெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா இப்போ PPF ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு 6.25%, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு 10.40%. இப்போ PPFோட காம்பினேஷன் டாடா பாலிசியோட ஸ்லைட்லி ஹையர் சொல்லலாம். பட் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட் கிடைக்குது அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு 10.40%ன்றது இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னே சொல்லலாம். அப்போது டாடா பாலிசியோட 3 பிளான் வேரியண்ட்டை விட இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு லாக்இன் பீரியட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது டாடா ஏஐஏ லைஃப் கேரண்டீட் ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா
இல்லையா? இப்போ ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைனா பிபிஎஃப் இதில் நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டாடா பாலிசியோட உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போது இந்த பாலிசி உங்களுக்கு என்னதான் சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன்ஸை மீட் பண்ணுறதுக்கு பாலிசி ஹோல்டர் அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலுமே இது அந்த கிளைம் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஏன்னா பே அவுட் அமௌண்ட் ஃபிக்ஸ்ட், அதுவும் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸு சஃபிஷியண்ட்டாக இருக்காது மீட் பண்ணுற அளவுக்கு டியூ டு இன்ஃப்ளேஷன். ஏன்னா இது வந்து த்ரூ அவுட் த பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. அண்ட் குட் லாங் டேர்ம் ரிட்டர்னும் கொடுக்கல. அண்ட் அதோட அடிக்வேட் இன்சூரன்ஸ் கவரும் இல்லாததுனால ஒரு இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் ரெண்டுத்துலையுமே இட் இஸ் நாட் கிவிங் அ சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட். அப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இந்த பிளானை உங்களுக்கு விற்கிறதுக்காக, ஏன்னா அவங்களுடைய ஓன் ஹை ஏஜென்ட் கமிஷனுக்காக. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இன்வெஸ்டிங் இன் திஸ் பிளான். உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பியூர் டேர்ம் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை பியூர் டேர்ம் ப்ளஸ் பிபிஎஃப்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் அண்ட் சஸ்டெயினபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.